கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, மத்திய 28 கடைசி அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இந்த காரியத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதில் 2 விதமான போதனைகள் இருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னதை போதிக்கிறாங்க. இன்னொன்று, பிரதான ஆசிரியர்கள் காவலாளிகளுக்கு பணத்தை கொடுத்து சில காரியங்களை போதிக்கும்படிக்கு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சீசர்கள் என்ன போதித்தாங்க? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்னு பிரசங்கிக்கிறாங்க. காவலாளி என்ன பிரசங்கித்தாங்க? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை கண்ணார கண்டார்கள். மத்திய 28:4 பார்க்கும் பொழுது 3:4 பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். தூதனை கண்ணார பார்க்கும் பொழுது பயந்து செத்தவர்களை போனார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இருந்துச்சு. கண்ணார பார்க்கிற அனுபவம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை கண்ணால கண்டார்கள். கண்டும் பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க? அதை பிரதான ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அவர் நான் கண்ணால கண்டோன்னு சொன்னாலும் அவங்க பணத்தை கொடுத்து ஒரு சில காரியங்களை போதிக்க சொல்றாங்க ஜனங்களுக்குள்ள. இயேசு கிறிஸ்து உயிர் தெழலை, அவர் மரித்து விட்டார். அவர் என்ன பண்ணாங்க? அவருடைய சீசர்கள் அவரை களவாடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யை பிரசங்கிக்கும்படிக்காய் பொய்யை ஜனங்களுக்குள்ள விதைச்சாங்க. அதை அநேக ஜனங்கள் அதை நம்புறாங்க. அதை நம்புகிற ஜனங்க, காவலாளிகள் போதித்ததை நம்புன ஜனங்க ரட்சிக்கப்பட முடியல. இயேசுவின் மூலமாக வருகிற நன்மையை பெற முடியல. அந்த நம்பிக்கை, ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை தான் வாழ்க்கையில் நன்மைகளுக்கு வழி நடத்துது. நீங்கள் பொய்யை நம்பினீங்கன்னா அந்த வாழ்க்கையில் தேவன் மூலமாக வருகிற நன்மையை நீங்கள் இழந்து போவீங்க. உண்மையை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை அறியும் பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உண்மையை புரிந்து கொள்ளுங்க. உண்மை என்ன நீங்கள் அறியும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் நன்மை கொண்டு வரும். இந்நாள் வரைக்கும் வேதத்தில் பார்க்கிறோம், இந்நாள் வரைக்கும் அந்த பேச்சு பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பூரண ரட்சிப்புக்குள்ள வர முடியல. கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜனங்களே, நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? உங்கள் நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. நீங்கள் ஜீவனை பெறணுமா, நன்மையை பெறணுமா, ஆசீர்வாதத்தை பெறணுமா, அது உங்கள் நம்பிக்கையில் இருக்குது. நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.